வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து உடல் எடை குறைதல் சாத்தியமா? அப்படின்னா சாத்தியம்தாங்க. நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே உடல் எடை குறைப்பு பயணத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கை இடது கை போல் வாட்டர் பாட்டில் மூன்றாவது கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. உடலும் அது போல தான். உடல் 60% நீராலானது. உள்ளுறுப்புகள் அனைத்துமே நீராலானவை. 500 ml தண்ணி குடித்து முடித்த உடனேயே நம் உடலோட மெட்டபாலிசம் ரேட், வளர்ச்சிதை மாற்றத்தின் விகிதம் 25%லிருந்து 35% வரை அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மோஜெனிசிஸ் அப்படிங்கிற முறையில் உடல் சூடு அதிகமாகி அதனால் தேவையில்லாத கொழுப்பை கரைக்க முடியுது. நம்ம 9 மணிக்கு தான் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம், ஆனால் 11 மணிக்கு ஒரு பசி எடுக்கும் பாருங்கள். நம்ம இருக்கிற அவசரத்தில் அது பசிக்கான ஸ்டிமுலையா இல்லை தாகத்துக்கான தூண்டலா அப்படின்னு நம்மளால் கண்டறிய முடியாது. ஆனால் சரியாக நீங்கள் நீர் குடித்து உங்கள் உடலை நீரேற்றமாக வச்சுக்கும் போது அந்த பசி உங்களுக்கு ஏற்படாமையே நீங்கள் தவிர்த்தரலாம். மேலும் உடல் எடை குறைக்கும் போது இருக்கிற ஒரு வித்தியாசமான சோர்வான அனுபவத்திலிருந்து விடுபடுவதற்கும் நம்ம உடலை நீரேற்றமாக வச்சுக்கிறது மிக மிக உதவியாக இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை நம்ம பெரும்பாலும் உணவிலிருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் கூட அந்த ஆற்றலை எடுக்க முடியும். நிறைய நீர் குடித்து நீங்கள் உங்கள் உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கும் பொழுது எப்படி நீரிலிருந்து ஆற்றல் எடுக்கலாம் அப்படின்னு கூட உங்கள் உடல் செல்கள் பழகிடும். நம்மளுடைய மூளை 70% நீராலானது. இந்த டயட் இருக்கும்போதோ வெயிட் லாஸ் ஜர்னிக்காக குறைந்த அளவு உணவு சாப்பிட்டு லோ கேலரி டயட்டிங் எடுத்துக்கும் போதோ ஒரு சோர்வு உண்டாகும் பார்த்தீங்களா? நீங்கள் மெல்ல மெல்ல ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி மெதுவாக உணர்ந்து குடிக்கும்போது அந்த சோர்விலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நீர் மனதின் குளிர்ச்சிக்கு மிக மிக தொடர்பில் இருக்கிற ஒரு விஷயம். எனவே நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எடை குறைப்புக்கு நீர் அருந்துவதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்திக்கோங்க. அது எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா அந்த கேள்வியை உங்கள் உடலுக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. காலை எழுந்த உடனே தண்ணி குடிப்பது வெறும் வயிற்றில் சாலச் சிறந்தது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் உணவு அருந்துதல் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் உணவு எடுப்பதற்கு முன்னால் அரை மணி நேரம், உணவு எடுத்த பின்பு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொடுக்கலாம். மிட்டி ஸ்நாக் ஒரு ஃபீல் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது ஒரு 11 மணிக்கு அந்த ஸ்நாக்கை தண்ணியால் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது தண்ணீர் நிறைந்த பானங்கள், லெமன் ஜூஸோ நீர்மோர் இல்லை தண்ணீர் நிறைந்த பழங்களால் முதல்ல உங்கள் மிட்டி ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் பசி எடுக்கல, எனக்கு டீ பிஸ்கட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டீ பிஸ்கட் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். அதே போல் தான் ஈவினிங் ஸ்நாக்குக்கும். ஈவினிங் நீங்கள் வாக்கிங் போகிற அல்லது உடற்பயிற்சி செய்கிற ஆளாக இருந்தால் அதற்கு முன்பிலும் பின்பிலும் கூட சரியான இடைவெளி விட்டு 30 நிமிடம் இடைவெளி விட்டு நீர் அருந்தலாம். உங்களுடைய எடைக்குறைப்பு பயணம் நீரோடு சேர்த்து நீரின் குளிர்ச்சி போலவே இனிதாக அமைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.